வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிச்சிருக்காங்க, என்னன்றதை பார்க்கலாம். அரசு கல்லூரிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை, அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தல் செஞ்சுருக்காரு, என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். டெட் வினா அமைப்பிற்கு எதிராக ஆசிரியர்களின் குரல்கள், ஆதங்கமாக அரசியலா, அடுத்து என்ன நடக்கும் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான தகவல்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வர இருக்குது. அடுத்தடுத்த தகவல்கள் என்ன நடக்கும், பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அறிவிப்புகள், புதிய காலி பணியிடங்களுடைய நிறைவேற்றங்கள் எப்பொழுது நடக்கும் என்பன பற்றின ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். மக்களே, டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப புதிய உத்தரவுகள் ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிஆர்பியோடைய ப்ரெஸ் நியூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. இந்த பள்ளி கல்வித்துறையில் ஏற்பட்ட சில முக்கியமான அப்டேட்டுகளுக்கு இதை விளக்கம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய விடை குறிப்புகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறைய விடை குறிப்பில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அது மட்டுமே கிடையாது, இந்த ஆசிரியர்களுக்காக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வை பார்த்திங்கன்னா உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் பறந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் டிஆர்பியோடைய தேர்வை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் கூட தேர்வை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில முக்கியமான செய்திகள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மீண்டும் கூட இந்த காலேஜ் டிஆர்பியை ரத்து பண்ணிவிட்டு புதிய தேர்வுகள் நடத்தப்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு சிறப்பு டெட் முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை ஒன்று பிடிச்சிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் ஜூலை 24ஆம் தேதி வரை முடிவுகள் வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. பிற்படுத்த சீர்மரபினர் உள்ளிட்டோருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 5% குறைக்கப்பட்டது போல பொது பிரிவினர்களுக்கும் குறைக்கப்பட்டது என 3 ஆசிரியர்கள் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குறைக்கணும், அதுக்காக பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எனவே கொள்கை முடிவு எடுக்கப்பட உள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட தடை வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து இந்த டெட் தேர்வுடைய வினா அமைப்புக்கு ஆசிரியர் சங்கங்கள் மிகுந்த குற்றச்சாட்டு. 100% அரசியல் தான் என ஆட்சியாளர்கள் கருதியதன் வெளியிடப்பாடே டிஆர்பி விளக்க அறிக்கை என ஐயத்தை ஆசிரியர் மத்தியில் பற்ற வைத்துள்ளது. ஏனெனில் நாளிதழில் வரும் செய்திகளுக்காக, அதுவும் வினாத்தாள் வடிவமைப்பு என்னும் தனது தனித்த அதிகார எல்லைக்குட்பட்ட விடயம் சார்ந்த தனிப்பட்ட முறையில் டிஆர்பி விளக்கம் அளிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியாளர்கள் தொடங்கி அரசமைப்பு காவலர்கள் வரை சட்டப்படியான எந்த ஒரு நம்பிக்கையும் கிடைக்கப்பெறாத ஆட்சியால் தற்சமயம் பார்த்திங்கன்னா டெட் கட்டாயம் என்ற உத்தரவு இருக்குது. இப்போதைக்கு வினாத்தாள் வடிவமைப்பிற்கு எதிரான ஆசிரியர்கள் அனைத்து குரல்களும் மரணத்திற்கு முந்தைய கூக்குரல்களே அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வினாத்தாள் வடிவமைப்பை எளிமைப்படுத்துங்க அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ டெட் தேர்வுடைய முக்கியமான அறிவிப்புகள் அனைத்தும் நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம். அரசு கல்லூரிகளில் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முதல்வர் விஜய் அவர்கள் முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்காருங்க. ஸோ அதிகாரிகளுக்கு பார்த்திங்கன்னா அறிவுறுத்தலும் செஞ்சுருக்காங்க. அரசு கல்லூரிகளில் உள்ள அரசு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் என அலுவலர்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுறுத்தியிருக்கார். 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான பட்ஜெட் இந்த மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், தற்பொழுது திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் துறைகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது, அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. ஸோ இது ஆய்வு நடத்துறதுனால இதுவரை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, பொது வருவாய், பேரிடர் மேலாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி, நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஆலோசனைகள் முடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3ஆம் நாளாக உயர்கல்வி, வணிக வரை பத்திரப்பதிவு ஆலோசனைகள் எல்லாமே தலைமைச் செயலகத்தில் நடக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் உள்ள உதவி பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த நியமனங்கள் சிவி எல்லாமே உதவி பேராசிரியருடைய சிவி விரைவில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருக்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.